பேர்ல முஸ்லீமாக இருக்கலாம், பேர்ல ஹாஜியாராக இருக்கலாம், பேர்ல ஆலிமாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல ஓட்ட விழுந்தா அவர் இஸ்லாத்திலே இருந்து ஓட்டை ஆயிட்டார், இஸ்லாத்திலே ஓட்டை ஆயிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமான முறையில் நுழைந்து கொள்ளுங்கள் என்றால் தொழுகையோட மட்டும் பூர்த்தியான இஸ்லாம் அல்ல, நோம்போட மட்டும் பூர்த்தியான இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது ஈமானியாத், இபாதத், அஹ்லாக், முஆமலாத், முஆஷராத் என்ற இந்த வட்டத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறது. ஈமானியத் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வரது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. இபாதத்தின் சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளை கொண்டு அமல்படுத்துறது. முஆஷராத் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது, இதுவும் இஸ்லாம். முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமானது. அஹ்லாக் நல்ல பண்புகள். இந்த 5 விஷயங்கள்ல முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே. இந்த கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு சாதாரணமாக பாசில சொல்ற கடன். கடனை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? கடன் எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்று சொல்லல. கடன் எடுக்கலாம், கொடுக்கலாம் இஸ்லாம் சொல்லுது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்றா, குர்ஆன்லயே மிகப்பெரிய ஒரு வசனம் இருக்குமாக இருந்தா அது கடன் சம்பந்தமான ஒரு வசனம். அது சூரா பக்ராவில் வரக்கூடிய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மன் ஃபக்துபு வல்யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல். பெரிய வசனம், குர்ஆன்லயே மிகப்பெரிய ஒரு வசனம் அதுதான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? கடன் சம்பந்தமான விஷயம். கடன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் எடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் கொடுத்திருக்கிறார்கள். எடுக்கிறத பத்தி பிரச்சனை அல்ல, அவ கொடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொடுக்கிற வழி தெரியாம கடன் எடுக்கிறது பாவம். கடன் எடுக்கிறது பிரச்சனை அல்ல, கடன் எடுக்கிறது பிரச்சனை அல்ல, அந்த கடனை கொடுக்கிறதுக்குரிய வழியை வச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்குரிய கொடுக்கிறதுக்குரிய வழி இல்லைண்டா எடுக்கிறது பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, கடன் இதை சும்மா சாதாரணமாக நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். சும்மா சாதாரண, சும்மா மூக்குல கொசோண்டு பட்டா தட்டுட்டவன போற மாதிரி அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல, கடனை சாதாரணமா நினைச்சிடவானாம். கடன் உங்களை பவலையில கேவலப்படுத்தும், இரவையில தூக்கத்தை கெடுக்கும். கடன் உங்களை வாழ்க்கையை சீரழிக்கும். கடன் உங்களை பொய் பேச வைக்கும். கடன் இன்னத்தனை மாறு செய்ய வைக்கும். கடன் உங்களை கபர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். கடன் உங்களை சுவர்க்கத்தை விட்டு தடுக்கும். கடன் சாதாரண நினைச்ச வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு துஆ ஓதுவார்கள். என்ன துஆ தெரியுமா? தெரியாதவர்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டுக்கோங்க. சின்ன துஆ தான், அத்தஹியாத்தில் ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஸமி வல் மக்ரம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரம் வல் மஸம். இந்த துஆவை அதிகமாக ஓதுவார்கள். யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தருகிறேன். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் ஓதுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அதிகமாக கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கடனை எடுப்பதன் மூலமாக ஒரு மனிதனிடத்தில் நாளாந்த 2 பாவம் நடக்கிறது. ஒன்று, அவன் பொய் பேசிக் கொண்டே இருக்கிறான், இன்னொன்று அவன் துரோகம் செய்கிறான், ஏமாத்துகிறான். அல்லாஹு அக்பர். கடன் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, சுவர்க்கத்துக்கு போக விடாம தடுக்கிற சாமான் கடன். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நான் போயிட்டு, அல்லாஹ்வுடைய பாதை என்னங்க? அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்றது யுத்த காலத்தில் போயிட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுவது, தன்னுடைய உசுரை துச்சமன மதித்து தன்னை உசுரை கணக்கெடுக்காம இஸ்லாத்துக்காக வேண்டி உசுரை கொடுக்கிறதுக்கு ரெடியாகி போறது எப்படிப்பட்ட தியாகமாக இருக்கும்? கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு எதிரிகளுக்கு முன்னிலையில் நின்று போராடி அந்த எதிரிகளுடைய பயத்தை கண்டு நான் ஓடாம
முன்னுக்கு வீரமாக நின்று போராடி நான் ஷஹீதாக்கப்பட்டா எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயமாக உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. சந்தோஷத்துல போறார் அந்த சஹாபி. திரும்ப கூப்பிட்டாங்க, இங்க வாங்கோ. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. சொன்னார் இந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று எதிரிகளுக்கு முன்னால் நின்று தன்னுடைய உசுரை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிற நேரம், உயிர் தியாகம் செய்கிற நேரம் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவர்க்கம் கிடைக்கும் தான், ஆனா நீங்க கடனோட பெய்திருந்தா உங்களுக்கு கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். கடனோட நீங்க பெய்திருந்தா அந்த ஷஹீதுக்கு கிடைக்கிற அந்தஸ்து உங்களுக்கு இல்ல. குர்ஆன்ல ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون. பேசுறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்ட மக்களை நீங்க அவங்க மௌத்தா போறன்னு நினைச்சிரவானாம். அவங்களுக்கு அவங்க உசுரோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஷஹீதுகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடனாளியாக இருந்தா உங்களுக்கு சுவர்க்கம் போகல, தடுமாறுவீங்க. நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. ஒரு முஃமினுடைய நஃப்ஸ் தொங்கப்பட்டு கொண்டிருக்கு. எதனால? கடனால. அந்த கடனை நிறைவேற்றி வைக்கும் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. கடன் சும்மா கொடுத்தோம் எடுத்தோம் பேசணும் என்று இல்ல, அதுக்கு முறை இருக்கு. என்ன சொல்லணும்? நீங்க கடன் எடுக்கிறதாக இருந்தா, கொடுக்கிறதாக இருந்தா எழுத்துல வச்சுக்கோங்க, டேட்டா போடுங்க, தவணையை போடுங்க, நாளை குறிங்கோ, எப்ப தரையில சொல்லுங்க, சாட்சிகளை வச்சுக்கோங்க. இஸ்லாம் பேசுது. அது ஒன்ற சகோதரனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, என்ன தம்பி தானே, என்ன நானா தானே, என்ன மாமா தானே சொல்லி சும்மா தூக்கி கொடுக்கறல்ல. இன்றைக்கு இந்த கடனால, இந்த கொடுக்கறால எத்தனையோ உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நானான மூஞ்ச பாக்கையிலா, தம்பியில மூஞ்ச பாக்கையிலா, குடும்ப உறவெல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது இந்த முசீபத்தால. கடன் எடுக்கலாம், கொடுக்கலாம், ஆனா சொன்ன டேட்டுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும்.